ஸோ நான் கோப்ரோ ஹெல்மெட்லாம் அங்கே முன்னுக்கு வச்சுட்டேன். அதனால் பாருங்கள் எப்படி போகிறான்னு சிக்னல் போடாமல் மல்லி வாங்க பைசிக்கல் இவரா இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்மளை பார்த்துட்டு வரேன். ஐயோ பார்ப்பீங்க. பட் இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ கோயிலுக்கு சிக்னலுக்காக இந்த சைலஞ்சர் 2 போட்டு வச்சுவாங்க மொடிபேட்டுக்கு. அம்பாரு நீ விடையறணும் அம்பாரு. ஸோ சத்தம் அப்படி வருது பார்க்க காப்பாற்ற ப்ளஸ் கண்டு ரொம்ப பல்லவார் என்னென்னு. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் தான் கொஞ்சம் பத்தலை. அது துணிச்சரு காண்டு துணிச்சரு இங்கே இந்து மதத்துக்குரிய நிறைய பேர் இல்லாத ஒரு காரணத்தால் இங்கே பெருசாக பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர். போகும் இங்கே ஏதாச்சும் எக்ஸிடென்ட் நடத்துங்க அன்றைக்கி நிறைய பேர் இதில் பார்த்து ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்துடும். நீ பாட்டு போகிறோம் அன்றைக்கி கையை சரி. ஸோ டிஆர்எஸ் ரோலுக்கு வணக்கம். ரோல் வேறு லெவலாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வளம்பில் தாங்க. கிட்டத்தட்ட நீர்வளம்புக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அம்பாரி பெரிய ஒரு ரைடு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 480 கிலோமீட்டர் ரைட் பண்ணி தான் வந்து நம்ம வீடியோ அதாவது நம்ம டிஆர்எஸ் தெரிஞ்சிருக்கோம். அது மாதிரி இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அன்றைக்கி தானே ஷூட் பண்ணுறோம். தைப்பொங்கல் அன்றைக்கி பொங்கல் பானை வச்சு கரும்பு வச்சு ஒரு ஃபெமிலியாக பண்ண வேண்டிய வீடியோ. பட் வந்து நான் கொழும்பு இருக்கிற காரணத்தால் எனக்கு அந்த சான்ஸ் உண்மையிலேயே குறைவு தான். பட் செய்யலாம். பட் எனக்கு வந்து டைம் இல்லை. நானும் இப்போ ஒரு சின்ன டைம் எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. நான் கோயிலுக்கிட்ட போயிட்டு நிறைய வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் அதில் உங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. பட் இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ கோயிலுக்கிட்ட போயிட்டு கேட்டேன் 6 மணி தான் பூசைன்னு சொன்னாங்க. ஸோ நீர்வளம்பிலே வந்து 190% கிறிஸ்டியன், ஒரு 5% சிங்களம், 5% இந்து இருக்காங்க. பட் கோயில் இருக்குது 2-3 கோயில்கிட்ட இருக்குது. பட் அந்த ஒரு கோயில் தான் ட்ரை பண்ண போகிறோம். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் 2 கோயில் தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய கோயில் இருக்குது. பட் எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 6 மணிக்கு தான் அந்த கோயில் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுப்போம். அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் பண்ணி நிறைய ஒரு அனைத்து ஒரு ரொம்ப தெரிஞ்சுங்க. புதுசாக நம்ம டிஆர்எஸ் பண்ணி மறக்காம சொல்லுறேன். கோயில் பிள்ளைங்க தட்டி விட்ருங்க. நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் வீடியோஸ் தாங்க நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட்டு எங்கே நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் இப்படி நம்ம சேனல் எடுத்துகிட்டு போகும். அது மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் வேறு இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி. இந்த வீடியோ பேசும்போது பார்ப்போம் என்ன சார்ஜுன்னு சத்தமாக இருக்குன்னு சொன்னால் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக பீச் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பட்டு நிறைய டூரிஸ்ட் ஹோட்டல்லாம் இருக்குது. பட் செம்ம ஹோட்டல் இருக்குங்க. உள்ளுக்கு ரிவ்யூ பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. பட் எங்கே எல்லாம் ஒரு கனவாக போயிட்டுருக்கு. வாங்க வீடியோ போகிறோம். ஸோ இப்போ எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணி ஆகுதுங்க. இன்னொரு 2 நாளில் பொங்கல் வந்து நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட இந்த புது வருஷத்துக்கு இந்த பாருங்கள் முன்னுக்கு ரபிக்கு இந்த பைக் செம்ம பைக் உனக்கு சத்தம் சும்மா வேறு மாதிரி வரும். இந்த பைக்கில் என்ன பைக் எனக்கு தெரியாது. பட் ஒரு ஜப்பான் பைக் தான் நான் நினைக்கிறேன். ஜப்பானா என்ன பைக்குன்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்கள் சும்மா தானே பைக். பாருங்கள் எப்படி போகிறான்னு சிக்னல் போடாமல் அவன் நம்ம போடாமல் இன்னும் எழுதியிருப்பான் பிடிச்சி வச்சு சிக்னலே போடலன்னு. நமக்கு பின்னுக்கு வந்து ஒரு பார்த்துக்கிட்டே வர சிக்னல் போடாமல் போகிறான்னு சொல்லி. ஸோ உண்மையிலே இது நம்ம போடாமல் தான் எழுதியிருப்பேன். இந்த காரை பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. முன்னுக்கு அந்த சைலஞ்சர் 2 போட்டு வச்சுவாங்க மொடிபேட்டுக்கு. ஸோ சத்தம் அப்படி வருது பார்க்க சும்மா வேறுற மாதிரி இருக்கா. ரொம்ப நேரமாக நானும் இந்த காரு பின்னி தாங்க போயிட்டுருக்கேன். பார்க்க அழகாக இருக்குது. ஸோ பார்ப்போம் நமக்கும் ஒரு சான்ஸ் வரும். இந்த டைமில் பாருங்கள் சம்பவம் செய்கிறோம். ஸோ ரயில்வே கேட்டு தாண்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அந்த உங்களுக்கு தெரியுது அந்த கேமராவில் அது எந்த நாளும் பொழிச்சிருப்பாங்க. நான் எப்படியாச்சும் நானும் அதில் மிஸ் ஆகி போயிடுவேன். ஏன்னா சொல்லி இந்த வெண்ணில் வெட்டி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த கார் மதுவும் வாகனம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்மளை பார்த்துட்டே வரேன். ஐயோ போயிடுவாங்க. நானும் பார்த்துட்டு நினைக்க அவனும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சிக்னல் போட்டு அப்படியே நினைக்காம கதைச்சி எதுக்கு போகிறேன்னு சொல்லாமலே வந்துட்டேங்க. ஸோ பொங்கல்னு ஒரு 2 நாள் நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் நாளைக்கு நினைக்கிறேன் பொங்கல். ஸோ ஒரு ஷர்ட்டுன்னு எடுத்துகிட்டு போங்க. நான் டவுசர் எடுத்து நம்மகிட்ட இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷர்ட்டு நான் பார்க்க போகிறேன். ஸோ ஒயிட் கலர் இல்லாட்டி மஞ்சள் கலரில் பார்ப்போம். நிறைய கடையில் இருந்துக்கும் நம்ம வந்து வளமையாக வந்து இதுக்குள்ள எடுப்பேன். நான் வீடியோ எடுக்கிறது இல்லை. ஸோ நாளை பொங்கல் அன்றைக்கி அவ்வளோ பேர் இல்லை. நமக்கு நீரோடு பெருசாக இந்து அதை தைப்பொங்கல் கொண்டாடுறவங்க இல்லாத ஒரு காரணத்தாலும் தெரியல அவ்வளோ பேர் இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே தான். ஸோ ஒரு டிஷர்ட் எடுப்பாங்க போயிட்டு ஒயிட் கலர் தான் எடுக்கிற ஐடியா ஒன்று பார்ப்போம். கடை முன்னுக்கே இருக்குது. ஸோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போயிட்டு கேட்போம் என்ன தான் இருக்கணும். ஸோ சிங்களத்துலாம் பேசுவாங்க. இன்றைக்கி நம்மளும் சிங்களத்தில் பேசுவோம். நார்மல் ஒயிட் டிஷர்ட்
Apa itu? Suduba deh kan? Suduba t-shirt. No. Size kamu dong? Large kan? Best. ये कहाँ पर तो प्लस है कितना नंबर लगता है ना एक्सेल है कहाँ पाटा तो नहीं पाटा बाबू आज के ना प्राइस कौन है उसका 10,000 ada produk kalau kan ada aduh yang juga mau balar ini balar tetas fungsi mana anda kita ada aduh yang kau hari dia nana ngarau mana aduh yang kata ஹாயிரம் ரூபா எடுத்துட்டாங்க ஓ டிஷர்ட் எடுத்துட்டோங்க அப்படி ஃப்ரெண்டு ஸோ கஸ்டமர் சர்வீஸ் தான் கொஞ்சம் பத்தலை The next day. ஓ ஸோ இன்றைக்கி பொங்கலுங்க எப்படியோ சேட்டை போட்டு வந்தால் பெட்ரோல் இல்லை நம்ம பூமில் ஸோ பெட்ரோல் அடிக்கிட்டு போவாங்க அவ்வளோ தூரம் நமக்கு ரவுண்டெல்லாம் அடிக்க போகல பட் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 300 பெட்ரோல் அடித்தா போதும் நமக்கு இப்போதைக்கு அது குன்சேடு தாங்க குன்சேடு ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்ரோல் கூடவே போதுங்க என்னென்னு தெரியல கொஞ்சம் செக் பண்ணணும் அதை ஃபுல் சேவிங் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நமக்கு பட்ஜெட் குறைக்கிற காரணத்தால் கொஞ்சம் பணியாகும் சேவிங் செஞ்ச பஜாஜ் கம்பெனி நம்ம ஊர்லாம் பஜாஜ் கம்பெனி தேடுறதே பெரிய கஷ்டம் இங்கே பஜாஜ் கம்பெனி நிறைய இருக்குது ஸோ பார்ப்போம் நமக்கு ஸோ பெட்ரோல் அடிச்சுங்க பெட்ரோல் அடிச்சு இப்போ எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-3 மணிக்குள்ள ஆகுது ஸோ மார்னிங் வர வேண்டியதுங்க எங்கே மார்னிங் நமக்கு வேலை அப்படி பண்ண கொஞ்சம் பிஸியாக இருந்தால வரவே முடியலைங்க அந்த ஒரு பக்கம் கோயில் போட்டிருக்கீங்க இன்னொன்று கேட்பாங்க என் தெரியல நிறைய கோயில் போட்டிருக்கீங்க பூசை எத்தனை மணிக்கு கோயிலில் பூசை எத்தனை மணிக்கு හයට දැන් වහලා තියෙන්නේ අරින්නේ හයට හයටද ඉගෙන උදේද අවසද දැන් මේ හැන්දෑවේ හවස දැන් උදේ වරුවේ ඉඳන් ඇරලා තිබ්බේ දෙන් වාලන හරි අය හවසට හරි இல்லை போயிட்டு பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த கோயில் தாங்க அந்த கோயில் உள்ளுக்கு மஞ்சள் கலர் நம்ம ட்ரெஸ் கலரில் ஸோ நம்ம ட்ரெஸ் கலரில் இருக்க கோயிலும் உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் நான் ஒரு தடவை 2 தடவை போயிருக்கேங்க பட் இங்கே நீர்வளங்குள்ள இருக்கிற காரணத்தால் இப்போ இதில் ரொம்ப நாளைக்கு மேலே போயிருக்கேன் ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குமான்னு சொல்லி பார்ப்போங்க முன்னுக்கு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ பொங்கலுக்கு அவ்வளோவா நிறைய பேர் இல்லை பட் இப்போ நிறைய பேர் இந்துஸ் அதாவது நீங்கள் இந்து மதத்துக்குரிய நிறைய பேர் இல்லாத ஒரு காரணத்தால் இங்கே பெருசாக பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் ஸோ முன்னுக்கு அவ்வளோ ஒரு இதெல்லாம் செய்யலைதுங்க முன்னுக்கு வாழை மரம் 2 கட்டி கொஞ்சம் அழகாக தான் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போய்ட்டு பார்ப்பாங்க இந்த கோப்ரோ குவாலிட்டி வைப்போம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேங்க ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரியலை கிளியராக இல்லாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இருங்க வெளிச்சத்துக்கு வந்துடும் ஸோ இந்த பக்கம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சாமியும் ஒன்றா வச்சுருக்காங்க தெரியும் நினைக்கிறேன் ஸோ நான் கோப்ரோ ஹெல்மெட்லாம் அங்கே முன்னுக்கு வச்சுட்டேன் அதனால் ஷூட் பண்ணின வீடியோ ஃபுல்லாக சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ உள்ளே போய்ட்டு சாமியை கும்பிட்டு வெளியில் வந்துட்டேங்க ஸோ அந்த போது 2 கோயில் இருக்குது 2க்கும் முடிஞ்சால் போவோம் பட்டு
கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் இந்த வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ, ஆனால் உண்மையில் செம்மையாக இருக்குது. கோயிலுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தது. 2 hours later. ஸோ நம்ம ரூம்லேருந்து வந்து இங்கே வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மழை வந்துச்சுங்க. மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ வெளியில் போகும் இங்கே ஏதாச்சும் எக்ஸிடென்ட் நடந்துங்க நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த இதில் பார்த்து ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்துடும் நினைக்கிறேன். இந்த ரோடு நமக்கு தெரியுதானே தெரியல, முன்னுக்கு போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் கோயிலில் போனால் ஸோ 6 மணி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமாக இருக்குது. ஸோ சரி 6 மணி தான் கோயில் திறப்பான்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு கேட்டு வந்தேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார் 5:30 ஆகுது. என்ன செய்கிறேன்னே தெரியலைங்க. ஸோ 7 மணிக்கு தொடங்கி பூசை வந்து 9 மணிக்கு முடியுமான்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நமக்கு நீ பூசை பார்க்கலான்னு சொல்லி நீ நாளே ஒரு மாதிரி போய் ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸிடென்ட் நடந்துச்சு. பட் ரோட்டில் நிறைய பாட்டாலாம் கிடஞ்சிது. ஸோ நிறைய போலீஸ் இருந்தாங்க. இந்த உங்களுக்கு தெரியுதானு தெரியல, இந்த பைக் விழுந்தது இந்த இடம் அப்படியே இருக்குது. தெரிஞ்சு போலீஸ் வேறு நிற்காங்க, பார்த்தாங்க போகணும். ஸோ ஐயோ நீ பாட்டு போகிறான் அன்னைக்கு கையை சரி டன் போச்சு. என்ன நடக்க போதோ अंबार अंपारे मैं वेड़ करना अंपारे ना मैं नगा बंद నేను वेड़ करना అంటే కదా ఉన్నా निजम वेड़ करना నీకు हो जाले दो माके दो माके और मैं माते आ रहे दो mana aja tidak मल्ले आगे बाइसिकल हो रहा है मैं और क्या आता है आते हैं லைசன்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் உயிரே போக வச்சுட்டாருங்க. ஸோ நமக்கு லைசன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் இந்த வருஷம் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி முடியுது. ஸோ நானும் பார்க்கலங்க, அவர் சொன்னதுக்குலாம் நமக்கு தெரியும் 8ஆம் மாதம் இந்த 2025 8ஆம் மாதம் 8ஆம் தேதி முடியுது. ஸோ எல்லோரும் நிப்பாட்டுறாங்க, வாரப்போடு எல்லோரும் நிப்பாட்டுறாங்க. ஐயோ ஸோ இப்போ நான் திரும்ப இன்னும் லாங் ரிப்பன் நம்பரைக்கு போயே ஆகணும். நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போகணும். ஸோ நேற்று ஊருக்கும் போகல. ஸோ ஊருக்கும் ஒரு ரிப்பன் ஸோ எழுதாத வரைக்கும் ஓகே தாங்க, போயிடுவோம் இங்கேருந்து. ஸோ போலீஸ் நிப்பாட்டாங்க, எனக்கு தெரியும் எப்படி நிப்பாட்டுவாங்கன்றதுல. எழுதாது நம்ம பெரிய விஷயம், பின்னி பிரேக் லைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நமக்கு. ஸோ அது ஐயோ சாமி எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. எழுதாமல் இருந்ததே பெரிய விஷயம் தான் நமக்கு. ஸோ எனக்கு பிரேக் லைட் வேலை செய்யாது, பெரிய ஒரு பயமாக இருந்துச்சு பிடிச்சிடுவாங்கன்ட்டு.